15 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக ஹெல்தியான ராகி லட்டு எப்போவாது செஞ்சுருக்கீங்களா? இல்லைனா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். டெய்லி ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் இல்லைனா உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது இந்த சாஃப்ட் அண்ட் ஹெல்தியான ராகி லட்டு சாப்பிட்டாலே போதும். டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரா ஃபுட்ஸ் அண்ட் vlogs. ஸோ வாங்க ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அமேசிங்கான ரெசிபிஸ்க்காக. ஸோ ஒரு பவுலில் 1 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து ஒரு சாஃப்டான டவ் மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் வேணும்னா பாலுக்கு பதிலாக தண்ணி போட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். பட் பால் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவர் மேலே போட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. கையில் தான் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதும், சூப்பராக வந்துடும். நமக்கு ரவுண்டாக தான் வரணும்னு தேவையில்லை. ஷேப் எப்படி இருந்தாலும் லாஸ்ட்டில் கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். பட் ரொம்ப திக் இல்லாமல் நல்லா ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் தவா வச்சுட்டேன். சூடானதும் அதுக்கு மேலே ஃப்ளிப் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் எடுத்துருங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு சைடு லைட்டாக ஃப்ரை ஆனதும் ஃப்ளிப் பண்ணிவிட்டு நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடும் நெய் அப்ளை பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்தாலே நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் லட்டு. ஸோ 2 சைட்ஸும் குக் ஆனதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சேம் ப்ராசஸில் இன்னொரு சப்பாத்தியும் நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சப்பாத்தி நல்லா ஆறுற வரைக்கும் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1/4 கப் பாதாம், 1/4 கப் முந்திரி சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ளேம் வந்து மீடியம் டு லோ வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். லைட்டாக கலர் மாறினதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 1/4 கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இது தனியாக ஏன் ரோஸ்ட் பண்ணுறேன்னா இதோட ஸ்கின் எடுக்கணும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா, அதுக்கு தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். இதுவும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ளட்டர் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போது ராகி சப்பாத்தி நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன சின்ன பீசஸை செஞ்சு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்து கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்வீட்னஸ் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப மையாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் பவுலில் சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ண எள்ளு கூடவே 1 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கிறேன் நல்ல ஃப்ளேவருக்காக. இப்போ எல்லா மிக்ஸ்சர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம சப்பாத்தி சுட்டும்போது ஆட் பண்ண நெய் தான் கரெக்டாக இருக்கும். அடிஷ்னலாக எதுவுமே தேவையில்லை. கொஞ்சமாக மிக்ஸ்சர் எடுத்துகிட்டு லட்டு மாதிரி பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு ஷேப் வருதுன்னா எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா கொஞ்சமாக நெய் சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், எனக்கு அந்த நெய் தான் கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு வீக் ஃபுல்லாக வரும். ஸோ தட்ஸ் இட்டுங்க. சூப்பர் ஹெல்தியான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் டைமில் கிட்ஸுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம். இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆர் ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கும் நீங்கள் அனுப்பிவிடலாம். ஒன்று சாப்பிட்டாலே டே ஃபுல்லாக நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ ராகி அண்ட் எள்ளு சேர்த்தாலே பார்ட்டி காலம் சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். கால்சியம் அண்ட் அயர்ன் ரிச் ஆன இந்த லட்டூஸ் நம்ம போன் ஹெல்த்துக்கு, ஸ்கின் அண்ட் ஹேருக்கு, ஓவரால் இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி வேலை செய்யும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் ரெசிபிஸ்னு டைப் பண்ணுங்கள். நான் இன்னும் ஹெல்த்தியான ரெசிபிஸ் ஷேர் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Until then, take care. Bye bye.